Good morning, students. Today we will study about Civics Unit 3 Human Rights. Human rights are very essential to all the people in the world. Human rights are the basic rights and freedom that belong to every person in the world. Now let us move on to lesson. Learning objectives. அதாவது கற்றலுடைய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா to know about the international efforts for protecting human rights. அதாவது மனித உரிமைகளை பாதுகாக்க உலகளவில் எடுக்கப்படும் முயற்சிகளை பற்றி அறிந்து கொள்ளல். To understand the basic human rights enshrined in the Indian Constitution. இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமைகள் பற்றி புரிந்து கொள்ளுதல். To understand about the functions of institutions and issues involved in human rights. மனித உரிமைகளுடன் தொடர்புடைய சிக்கல்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் பணிகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். டு நோ அபவுட் த டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகளின் வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். இன்ட்ரோடக்ஷன். The lessons travel through the history of organizations for human rights. The rights ensured by the Universal Declaration of Human Rights being highlighted. Fundamental rights are enshrined in the Indian Constitution and fundamental duties incorporated in the Constitution along with the introduction to national and state human rights commissions and their functions are explained. Extended rights like child rights, SC and ST rights, women rights, labor rights, etc. அதான் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளுக்காக போராடிய நிறுவனங்களின் வரலாற்றை வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். மனித உரிமைகள் பற்றி உலகளாவிய பேரறிக்கை, அதாவது யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அது என்ன பண்ணுறாங்கன்னா மனித உரிமைகளை உறுதி செய்து இந்த நடைமுறைக்கு கொண்டு வருது. இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் தேசிய மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையங்கள் பற்றியும், அதாவது நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதோடைய செயல்பாடுகள் பற்றியும் விளக்குகிறது. அதுபோக குழந்தைகள் உரிமைகள், SC ST அதாவது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினரோட உரிமைகள், பெண்கள் உரிமைகள் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் போன்ற மனித உரிமைகள் வகையையும் பற்றி இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. What are human rights? Human rights refers to the rights of every person to live a dignified life without facing any discrimination or difference on the basis of religion, gender, caste, race or country. Human Rights Day is celebrated every year on 10th December. அதாவது இனம், பாலினம், தேசியம், இனக்குழு, மொழி, மதம் இல்லை வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை தான் மனித உரிமை. இந்த உரிமை மனித உரிமை நாள் ஹியூமன் ரைட்ஸ் டே ஒரு வருஷமும் டிசம்பர் 10th அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. Gandhi in South Africa. On 7th June 1893, while a person was on his way to Pretoria in South Africa, a white man objected the person's presence of a non-white man in a first-class carriage, and person was ordered to move to a van compartment at the end of the train. The man who had the first-class ticket refused to leave and was thrown off the train at Pietermaritzburg. Shivering in the winter night in the waiting room of the station changed the course of his life. He took up the fight against racial oppression. The spirit of active non-violence started from that moment. 1893 ஜூன் 7th அன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துல ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு நான் ஒயிட், அதாவது வெள்ளையர் அல்லாத ஒருத்தர் பயணம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த பாதி வெளியிலே ஒயிட் வெள்ளையரில் ஒருத்தர் ஏறினார். அவர் என்ன பண்ணார், அந்த வெள்ளையர் அல்லாதவர் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக சொன்னார். ஆனால் இந்த வெள்ளையர் அல்லாதவர் என்ன பண்ணார்னா, நான் ஒயிட் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் 3rd கிளாஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்தார். இதனால் பீட்டர்ஸ்பர்க் என்ற இடத்துலையே இந்த ட்ரெயின்லேருந்து அவரை தள்ளி விட்டாங்க, நான் ஒயிட்டை. அவ்வளோ நேரம் கடுங்குளிரில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நடுக்கத்தில் உட்கார்ந்துருந்தப்ப அவர்கிட்ட துளிர்விட்ட சிந்தனை தான் அவர் வாழ்வின் திசையவே மாற்றிடுச்சு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தியடிகள் தான். அந்த நொடியிலிருந்து
அவர் அகிம்சை வழியில் நின்று இன ஒதுக்கல், அதாவது அப்பார்த்தீடு இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக வாழ்நாள் முழுவதும் போராடுறதுக்காக அவர் வந்து என்னது உறுதி ஏற்றுக்கிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இந்தியர்கள் உள்ளிட்ட வெள்ளையர் அல்லாதவர்களுக்கு எதிராக நிலவிய இந்த அப்பார்த்தீடு இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான முடிவு தான் அவர் அந்த நாட்டிலேயே தங்க வச்சிச்சு. அதனால தான் அவர் அந்த நாட்டிலே தங்கியிருந்தார். அந்த போராட்டத்தில் உருவானது தான் காந்தியடியோட சத்தியாகிரகம் என்ற ஒரு அமைதி வழி போராட்டம். ஒரு மனிதராக ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டியில் பயணம் செய்த காந்திக்கு எல்லா உரிமைகளும் இருந்துச்சு. அஸ் எ ஹியூமன் பீயிங்காக ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் போடுறதுக்கு ஒரு எல்லா உரிமையும் இருந்துச்சு. ஆனால் அவரை வந்து என்ன பண்ணாங்க, பாகுபடுத்தி அவரை வேறுபடுத்தி காட்டினது அவருடைய நிறம்தான். மக்கள் வந்து நிறத்தால் மட்டுமின்றி இனம், பாலினம், பிறந்த நாடு, சாதி மற்றும் மதம் போன்றவற்றின் அடிப்படையிலும் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க, பாகுபடுத்தப்படுறாங்க. இந்த பாகுபாடுகளால் மக்கள் தங்கள் அடிப்படை மனித உரிமைகளை அனுபவிக்க இயலாமல் போகுது. History of human rights. It has root in all the great events of the world, sustained the struggle for freedom and equality. United Nations Organization was formed on 24th October 1945. இந்த மனித உரிமைகளின் இந்த வரலாற்று வேர்கள் வந்து உலக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஊடுருவிற்கு சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றினை நிலைநிறுத்தியிருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வாரின் போர் அதன் விளைவாக விளைவுகளை சமாளிக்கிறதுக்காகவும் எதிர்காலத்தில் வந்து ஒரு உலகப்போர் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் யுஎன்ஓ ஃபார்ம் பண்ணாங்க 1945 அக்டோபர் 24 அன்னைக்கு. உலகில் அமைதியை ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் என்னது, யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை. End of apartheid. Apartheid was the highest form of discrimination that existed in South Africa. Places of residence were determined by racial classification. It was the governing policy in the country by the minority whites over the majority non-whites. The people of South Africa protested against racial discrimination. Nelson Mandela raised his voice against apartheid. When he organized defiant campaigns against the government, he was imprisoned. Amid growing domestic and international pressure and with the fear of a racial civil war, President F.W. de Klerk released him in 1990. The effort taken by Mandela and de Klerk put an end to apartheid in 1994. A multiracial general election was held, in which Mandela led the African National Congress to victory and became president. Mandela raises his fist soon after his release from jail after 27 years. அதாவது இந்த இன ஒதுக்கல் அப்படின்றது அப்பார்த்தீடு என்னென்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் காணப்பட்ட இன பாகுபாடு. அங்கே வசிக்கக்கூடிய அவங்களுடைய இருப்பிடங்கள் கூட எப்படி இருந்துச்சு, இனத்தின் அடிப்படையில் தான் தீர்மானித்தாங்க. குறைந்த எண்ணிக்கையில் இருந்த வெள்ளையர்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருந்த கருப்பினத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய இந்த அப்பார்த்தீட் கொள்கைக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்க மக்கள் வந்து போராடினாங்க. நெல்சன் மண்டேலா வந்து இன ஒதுக்கல் அப்படின்ற இந்த அப்பார்த்தீட் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினார். கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போராட்டங்கள்லாம் நடத்தினார். அதனால் அவரை சிறையில் அடைச்சாங்க. உள்நாட்டிலும் உலக நாடுகளிலிருந்தும் அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு கிடச்சிச்சு, நிறையா ஆதரவு கொடுத்தாங்க. இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்படுமோ, அதாவது இன ரீதியாக உள்நாட்டு போர் ஏற்பட்டுருமோ அப்படின்ற பயத்தினாலேயே சவுத் ஆப்பிரிக்கா தலைவர் வந்து F.W. de Klerk 1990 வந்து நெல்சன் மண்டேலாவை விடுதலை பண்ணிட்டார். மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகியோரது கடும் முயற்சியினால் இன ஒதுக்கல் கொள்கை வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த அப்பார்த்தீட் வந்து என்னது முடிவுக்கு வந்துருச்சு உடைய முயற்சினால். 1994 வந்து ஒரு பொது தேர்தல் நடந்துச்சு. அதில் மண்டேலா தலைமையில் வந்து ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மண்டேலா வந்து நாட்டுடைய தலைவரானார். யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை, UDHR. The declaration was proclaimed by the United Nations General Assembly in Paris on 10th December 1948 as a common standard of achievements of all people and all nations. The first time it sets out the fundamental human rights to be universally protected, and the UDHR has been translated into many languages. The வெவ்வேறு சட்ட மற்றும் பண்பாட்டு
பின்னணியுடன் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகளால் தயாரிக்கப்பட்ட இந்த யூடிஹெச்ஆர், அதாவது யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை, மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும். 1948 வந்து டிசம்பர் 10 அன்னைக்கு பாரிஸில் நடைபெற்ற யூஎன் பொதுச்சபை ஜெனரல் அசெம்பிளியில் நிறைவேற்றப்பட்ட இந்த அறிக்கை வந்து அனைத்துலக நாடுகள் மற்றும் அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனையாகும். அடிப்படை மனித உரிமைகள் உலகளவில் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற நோக்கம் கொண்ட முதல் பேரறிக்கை இது. இதை வந்து பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. There are 30 articles in the Universal Declaration of Human Rights and it guarantees freedom of expression as well as civil, political, social, economic and cultural rights. These rights apply to all people irrespective of their race, gender and nationality, as all people are born free and equal. இந்த மனித உரிமைகள் பற்றி உலகளாவிய பேரறிக்கையில் இந்த யூடிஹெச்ஆரில் வந்து 30 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. அது சுதந்திரத்திற்கான உரிமையை உறுதி செய்வதோடு சிவில், பொலிட்டிக்கல் அண்டு சோசியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸையும் கொடுக்குது. இந்த உரிமைகள் வந்து இனம், பால், தேசியம் ஆகியவற்றை கடந்து அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். எனில் மனிதர்கள் அனைவருமே சுதந்திரமாகவும் சம உரிமையோடும் பிறக்கிறாங்க. அதனால் எல்லாருக்குமே என்னது பொருந்தக்கூடிய உரிமைகள் தான் இந்த உரிமைகள். 5 கேட்டகரிஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்த மனித உரிமைகளை வந்து 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. சோசியல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ், கல்ச்சுரல் ரைட்ஸ், சிவில் ரைட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா சோசியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அதோடைய விளைவுகள்னால் உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா அரசு, சமூக நிறுவனங்கள் மற்றும் தனியார்களின் அத்துமீறல்களிலிருந்து ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடியது. அதான் இந்த உரிமைகள். ஒரு சமூகத்தின் சிவில் மற்றும் பொலிட்டிக்கல் வாழ்வில் பங்கேற்கும் திறமையை உறுதி செய்கின்றன. சோசியல் ரைட்ஸ் ஆர் நெசசரி ஃபார் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இன் த சொசைட்டி. ஒரு சமூகத்தில் முழுமையாக பங்காற்ற தேவைப்படும் உரிமை தான் சமூக உரிமைகள், சோசியல் ரைட்ஸ். எக்கனாமிக் ரைட்ஸ் என்னென்னா, எக்கனாமிக் ரைட்ஸ் ஆர் கன்சர்ன் வித் பேசிக் ஹியூமன் நீட்ஸ். Social and economic rights are the part of legal principles through which economic equality and freedom are preserved in a state. அதாவது ஒவ்வொரு மனிதனும் தனது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொருளாதார நிலைக்கு உறுதி அளிப்பவை தான் இந்த எக்கனாமிக் ரைட்ஸ். ஒரு நாட்டில் சட்டத்துக்கு உட்பட்ட பொருளாதார சமத்துவம் மற்றும் சுதந்திரம் ஆகியன இதனால் பாதுகாக்கப்படுகின்றன. ஒவ்வொருவருமே தனது பண்பாட்டை அடுத்து பாருங்கள். கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, cultural rights are human rights that aim at assuring the enjoyment of culture, the components in conditions of equality, human dignity and non-discrimination. ஒருத்தரும் தனதோட பண்பாட்டை கடைப்பிடிக்கும் உரிமைகளை உறுதிப்படுத்துகிறது தான் அந்த பண்பாட்டு உரிமைகள்ன்றது. அந்த கல்ச்சுரலில் பார்த்திங்கன்னா மகிழ்வு, சமத்துவம், மனித கண்ணியம், பாகுபாடின்மை, இது எல்லாமே இதில் அடங்கும். சிவில் ரைட்ஸ். Civil rights refers to the basic rights afforded by laws of the government to every person regardless of race, nationality, color, gender, age, religion, etc. இந்த சிவில் ரைட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இனம், தேசியம், நிறம், பால், வயது, சமயம் போன்ற பாகுபாடுகளின்றி அரசின் சட்டத்தால் தரப்படக்கூடிய உரிமைகளை குறிக்கும். பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் exercised in the formation of administration of a government. These rights give power to the citizen to participate either directly or indirectly in the administration. The political rights அப்படின்னா என்னென்னா, அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கும் நிர்வாகம் செய்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உரிமைகள் தான் இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இது வந்து சட்டத்தின் மூலமாக சட்டத்தின்படி குடிமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமைகள். நம்ம நாட்டில் நிர்வாகத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த ஒவ்வொரு சிட்டிசனும் பங்கேற்கும் அதிகாரத்தை இந்த உரிமைகள் கொடுக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ். இந்தியாவின் அடிப்படை உரிமைகள் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ரெக்யர்டு ஃபார் த ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எ ஹியூமன் பீயிங். தே மேக் த லைஃப் ஆஃப் பீப்புள் மீனிங்ஃபுல் பை கிவிங் தம் ரைட்ஸ்
லைக் ஸ்பீச் அண்ட் டு லிவ் இன் அன் ஏரியா ஆஃப் தேர் சாய்ஸ். அதாவது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை அந்த சிட்டிசனுக்கு பேசும் உரிமை, அவங்க விரும்பக்கூடிய இடத்தில் வாழும் உரிமை போன்ற மேலும் சில உரிமைகளை வழங்கி மனித வாழ்வை ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கிட்டு இருக்கு. என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? தெர் ஆர் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்னென்னு பார்த்துங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமைகள். லெட் அஸ் see one by one. ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. இட் ரெஃபர்ஸ் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் law and equal protection of law. Prohibition or discrimination on the grounds of religion, caste, races, gender or place of birth is offensive and one can seek justice from court. சமத்துவ உரிமை அப்படின்னா என்னென்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அப்படின்றதான் இந்த உரிமை. சமயம், இனம், பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுத்தினாலோ ஒதுக்குனாலோ சட்டத்துக்கு புறம்பானதாக அது சட்டத்துக்கு புறம்பானதாக கருதப்படும். அவ்வாறு நடத்தப்பட்டால் ஒருத்தர் என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்தை அணுகலாம். ரைட் டு ஃப்ரீடம், அதான் சுதந்திர உரிமை. 6 different types of freedom are mentioned in the constitution. அதான் 6 வகையான சுதந்திர உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு உரிமை. ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல் வித்தவுட் ஆர்ம்ஸ், அது ஆயுதம் இல்லாமல் கூடக்கூடிய உரிமை. ஒரு இடத்துல வன்முறை இல்லாமல் கூடக்கூடிய உரிமை. ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ், சங்கங்கள் அமைத்துக்கொள்ள உரிமை. ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கக்கூடிய உரிமை. ஃப்ரீடம் டு மோர் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடக்கூடிய உரிமை, எங்கே வேணாலும் போகலாம். ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், எந்த தொழிலையும் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை கொடுத்துருக்காங்க. இதுதான் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்னென்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா டு எம்ப்ளாய் சில்ட்ரன் பிலோ 14 years of age in mines, factories or other occupations. Neither contractor nor an employer can force a worker to do a job against their will. தான் 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்களிலோ இல்லை மற்ற அபாயமான தொழில்களிலோ ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம். சைல்டு லேபர் வச்சுக்கக்கூடாது. எந்த ஒரு ஒப்பந்தக்காரரோ அல்லது முதலாளியோ ஒரு தொழிலாளியோ அவரது விருப்பத்துக்கு எதிராக ஒரு வேலையில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க விருப்பம் இல்லாமல் நம்ம இந்த வேலையை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுதான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் அண்ட் ரிலீஜன். The rights give the citizens freedom to follow the practice in religion of their choice. All citizens have the freedom of conscience or ideas. The citizens also have the freedom to follow their own ways for practicing any religion. அதாவது இந்த சிட்டிசன் தாங்கள் விரும்பிய சமயத்தினை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம், பின்பற்றுறதுக்கு உரிமை அளிக்குது. சில சமய நம்பிக்கைகளை ஏற்று பின்பற்றுவதற்கு அல்லது சமய நம்பிக்கைகளின்றி தங்கள் மனச்சாட்சிப்படி வாழ்வதற்கு உரிமை அளிக்குது. அதாவது எந்த மதத்து மேலுமே நம்பிக்கை இல்லாமல் அவங்க விருப்ப. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். The Constitution gives us the right to preserve, protect and promote culture. We have the right to open schools, associations and societies to preserve and promote our tradition and culture. Similarly, a group of people may open a school for imparting religious education to citizens. The government also promotes such activities by giving grants.
However, such institutions cannot deny admission to anyone based on their caste, color, creed or even religion. அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்து பண்பாட்டினை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை ஊக்குவிக்கிறதுக்காகவும் உரிமையை வழங்கியிருக்கு. கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துறதுக்காகவும் நமது பாரம்பரிய மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கும் அதை ஊக்குவிக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. சமய சார்பு கல்வி அளிக்க மக்கள் மத நிறுவனங்களை ஏற்படுத்தலாம். அரசு அதற்கு வந்து மானியங்களை கொடுக்குது, நிறைய நிதியுதவிலாம் வழங்குது. இப்போ இந்த கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன், முஸ்லீம்ஸ்லாம் ஸ்கூல் வச்சுருக்காங்களே அந்த மாதிரி. இருப்பினும் சாதி, நிறம், இனம் அல்லது சமய வேறுபாட்டின் காரணமாக யாருக்குமே இந்த 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 இன்ஸ்டியூஷன்லாம் வந்து அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, மறுக்கக்கூடாது. அதான் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். Fundamental rights are guaranteed by the Constitution. By this right, a person can adopt constitutional means and approach a court if he is denied the fundamental rights. The court then issues order which are called writs to the government to restore the rights to the citizen. The constitutional remedies put to right anything which may be wrong in terms of the Constitution. This right therefore protect and safeguard all other rights. The constitutional remedies அப்படின்னா என்னென்னா அரசியலமைப்புக்கு தீர்வு காணக்கூடிய உரிமை. அடிப்படை உரிமைகள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினால் உத்தரவாதம் தரப்பட்டது தான் அடிப்படை உரிமைகள். ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவங்க என்ன பண்ணலாம், அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமையின்படி, இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் படி, கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் படி அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம். அவருடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் ஒரு நீதிமன்றத்தை அணுகலாம். கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சிட்டிசனுக்கு உரிய உரிமையை மீட்டளிக்குமாறு ஆணையிடுவாங்க. இதுக்கு பேர் தான் நீதி பேராணை, ரிட் அப்படின்ற பேர். ரிட்னா என்னென்னா ஒரு செயலை செய்கிறதுக்கோ அல்லது அந்த ஒரு செயலை செய்யவோ அல்லது அந்த செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான். இதை செய்யலாம் இல்லாட்டி செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட் வந்து எழுத்துப்பூர்வமான உத்தரவு கொடுக்குறது பேர் தான் ரிட்டு. ஒரு செயல் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏதேனும் தவறாக தவறு அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் நினைச்சாங்கன்னா அதற்கான சரியான தீர்வுகளை அரசியலமைப்பு சட்ட தீர்வாணைகள் வழங்கும். இவ்வாறு இந்த உரிமைகள் அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் அமைகிறது. இந்த ரிட்ஸ் மூலமாக நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து நம்மளுக்கு மீட்டு தர்றதுனால தான் இந்த கோர்ட்டை, சுப்ரீம் கோர்ட் என்னன்னு சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் கார்டியன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். தீஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ். அடிப்படை கடமைகள் அப்படின்றது என்னென்னா ஒரு குடிமக்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள். இதை தான் நம்ம அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்கிறோம். The fundamental duties were incorporated in the Constitution of the 42nd Amendment Act in 1976. The 1976ல் வந்து 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இணைச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் as follows. அடிப்படை கடமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். First one, respect for the Constitution and its ideals and institutions, national flag and national anthem. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறதோட அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள், அதோடைய லட்சியம், நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் ஆந்தம் இதையும் என்ன செய்யணும், மதிக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டு ஃபாலோ அண்ட் செரிஷ் த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை வந்து நினைவில் கொண்டு அதை பின்பற்றணும். To uphold the protect the sovereignty, unity and integrity of India. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்கணும். To promote harmony and spirit of common brotherhood among all the people of India, transcending religions, linguistic, regional or sectional diversities, to renounce practices derogatory to the dignity of women. சமய, மொழி, மண்டல அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவர் மனதிலும் சகோதரத்துவமும் ஒரு இணக்கமும் ஏற்படணும். அதற்காக பாடுபடணும். பெண்களை இழிவு செய்யும் செயல்களை வந்து ஒழிக்கணும்.
டு வேல்யூ அண்ட் preserve the rich heritage of our composite culture. நம்முடைய பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாக்கணும். To protect and improve the natural environment, including forests, lakes, rivers, and wildlife, and have compassion on living creatures. இந்த காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்கினங்கள் இதெல்லாம் உள்ள என்விரான்மெண்ட்டை என்ன செய்யணும், பாதுகாத்து மேம்படுத்துவதோட உயிரினங்கள் மீதும் கருணை காட்டணும். To safeguard the public property and to observe from violence. பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், வன்முறையை ஒழிக்கணும். To protect and to develop the scientific temper, humanism and spirit of inquiry and reforms. அறிவியல் உணர்வு, மனிதநேயம், பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும். To provide opportunities for education by the parent and guardian to their child or ward up to the age of 14 years. 14 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர் அல்லது காப்பாளர்னா கார்டியன், அந்த குழந்தைகளின் கல்வி கற்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது வேலைக்கு அனுப்பாமல் ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்கள படிக்க வைக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.